குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் நாயகம்பாளையம் ஒன்றிய செயலாளர் அன்புக்குரிய தம்பி சத்யராஜ் அவர்களுடைய அப்பா அவர் இறந்துட்டார். தர்மராஜ் இறந்துட்டாருங்க. இறந்ததுக்காக போயிருந்தோம். போயிட்டு மறுமொழியில் போயிட்டு மாலை போட்டு வரோம். மறுமொழியில் சோளக்காட்டில் அன்புமணியால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் அந்த பதவியில் நியமிக்கப்பட்டிருக்கிற ஜெயபிரகாஷ்னு ஒரு பையன், இன்னும் ஒரு பையன் சடையப்பேன், இந்த மாதிரியான ரவுடி பசங்க ஒரு 15 பேர் திடீர்னு வந்து தாக்குறாங்க. எனக்கு நான் என்னன்னா, நாங்களும் ஒரு 25 காரில் போயிருந்தோம், ஒரு 150 பேர் போயிருந்தோம். நான் எப்படி போயிருந்தோம். இப்போ அங்கே போயிட்டு வரும்பொழுது அடிக்கிறானுங்க, அப்படியே கல்லில் காரை அடிக்கிறானுங்க. அடிக்கும்போது இருடா அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு வண்டி நிறுத்துறோம். நாங்கள் வந்து முன்னாடி போகிற வண்டி எங்களுடைய ஒன்றிய செயலாளர் ஆனந்த், அதுக்கடுத்து இன்னொரு ஒன்றிய செயலாளர் பச்சைமுத்து, நம்முடைய மாவட்ட செயலாளர் நம்ம ஒரு இவர் நம்ம நடராஜ், எல்லாம் இந்த மாதிரி வண்டியெல்லாம் ஒரு வண்டி அடிக்கிறாங்க. நான் என்னடா கருமம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கலான்னு பார்க்கும்போது பசங்க வந்து என்னை பிடிச்சிட்டானுங்க. ஆனால் நீ இறங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ எப்படின்னா என்ன ஒரு பிரச்சனைனா, என்னைக்கு நாங்கள் பொதுக்குழு சேலத்தில் நடத்தினோமோ, மருத்துவர் ஐயா அவர்களையும் செயல் தலைவர் அக்கா காந்தி அவர்களையும் ஸ்ரீகாந்தி அவர்களையும் என்னுடைய கௌரவ தலைவர் தியாகச்சம்மல் ஜி கே மணி அவர்களையும் இளைஞரணியுடைய தலைவர் தம்பி தமிழ்குமரன் அவர்களை வச்சு ஒரு மிக பிரம்மாண்டமான பொதுக்குழு. அந்த பொதுக்குழுவில் வன்னியர் சங்க காலத்திலே மருத்துவர் ஐயா அவருக்கு எப்படி ஒரு வரவேற்பு கிடைச்சது, அந்த மாதிரி ஒரு வரவேற்பு. அதுக்கு பின்னாடி அவர் நடைபயணம் வராரு, தண்ணி கூட நடைபயணம் வராரு. ஒரு இடத்துலையும் 500 பேர் 1000 பேர் கூட்டம், அதுவும் பெண்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இது ஆர்ப்பரிப்பான கூட்டம். பார்த்தோன்னே அன்புமணியால் தாங்க முடியல. இதுக்கு யார் காரணம்? அருள் காரணம். அருளை கொண்டு விடுங்க. இது இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. அங்கே கல்லில் தாக்கின பின்னாடி வரானுங்க பசங்க. 3 பேர் கத்தி, பெரிய கத்தி, 5 பேர் இரும்பு பைப்பு. நீங்கள் எங்கள் காரெல்லாம் பாருங்கள், 6 காரை கண்ணாடி கதவெல்லாம் அடித்து நுணுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை நோக்கி கத்தி எடுத்துகிட்டு வரானுங்க. டேய் அன்புமணி உன்னை கொல்ல சொல்லிட்டாரா, இன்னைக்கு உன்னை கொல்றேன்டா. இதே வார்த்தை என்ன வார்த்தை? டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்கிற அன்புமணி சொன்னார், உன்னை கொல்ல சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துக்கிட்டு என்னை நோக்கி வர்றான். வரும்பொழுது அந்த பசங்க விஜயகுமார், நான் மாவட்ட செயலாளர் நடராஜன் குறுக்கு வந்து விழுந்து என்னை காப்பாற்றுறாங்க. அதனால் அவங்களுக்கு பாதுகாப்பு, அவங்களுக்கு பாதிப்பு. என்னன்னா, ஏங்க பெற்றெடுத்த தந்தையே கொல்லணும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயலாற்றி கொண்டிருக்கிற அன்புமணி இன்றைக்கு என்னை கொல்லுவதிலே, என்னை கொல்ல முயற்சிப்பதிலே எந்த விதமான ஒரு ஆச்சரியம் இல்லை. என்னன்னா, பெற்றெடுத்த தந்தை 36 வயசுல எந்த வீட்டை விட்டு வெளிவராத ஒரு இளைஞனை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக்கியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அப்படிப்பட்ட அவர் தான் 50 ஆண்டுகள் உழைத்து உருவாக்கிய அந்த கட்சிக்கு தலைவராக நியமிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு கொடூர சிந்தனை உடைய அன்புமணி என்ன கொள்றது? நான் யாருங்க? நான் என்ன அந்த கட்சி உருவாக்கணும்னா? அவரு கூட ஒரு 25 வருஷமா தமிழ்நாடு முழுக்க போயிருக்கிறேன். அன்புமணி வாழ்க, அன்புமணி வராருன்னு சொல்லி ஊராக போய் கொடியேற்றி இருக்கிறோம். அந்த ஏற்பாடுகளை செய்தோம். அதில் வரலாறு 2 பேர் தான், நானும் அறிவுச்செல்வன் செத்து போயிட்டான். அறிவுச்செல்வன் கொலைக்கான காரணத்தையும் விரைவில் வெளியிடுவேன். அவனு செத்ததுக்கு காரணத்தை விரைவில் வெளியிடுவேன். அதற்கும் காரணம் சொல்லுவேன். இதே மாதிரி என்னை சீண்டிக் கொண்டே இருந்தால் நான் பல உண்மைகளை சொல்லுவேன். பல உண்மைகளை, அன்புமணியை பற்றி பல உண்மைகள் எனக்கு தெரியும். நான் கூடவே இருந்தேன். என்னை சீண்ட வேண்டாம். இந்த மாதிரி மிரட்டல்களை நான் பயந்துக்க மாட்டேன். என்ன காரணம்? மருத்துவர் ஐயாவுடைய பள்ளியிலே படித்த மாணவன்.
கல் எடுத்து அடிச்சு என்னை கத்தியை காட்டினா நான் பயந்து கூட. இது ஜனநாயக நாடு, இது மன்னராட்சி இல்லை. ஜனநாயக நாடு, மன்னராட்சி கிடையாது. இதுல நியாயம், நீதி, நேர்மை, சட்டம் ஒழுங்கு, இதெல்லாம் இருக்குது. நியாயம், நீதி, நேர்மை, சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் காப்பாதவர் காவல்துறை. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா 10 காவல்துறை வர்றாங்க, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர். அவனுக்கு கத்தி எடுத்த உடனே அவங்களும் பயந்துக்கிட்டாங்க. ஏன்னா அவர்களும் மனிதர்கள் தானே. கத்தி எடுத்து அந்த பெரிய பெரிய தடி, இரும்பு ராடு எடுத்தோடனே காவல்துறையும் பயந்துக்குச்சு. அந்த பயத்தினால நான் உள்ளே தான் காரில் உட்காந்துட்டு இருந்தேன். நான் இறங்குறதுக்கு தான் இறங்கி அவனுடைய நீதி கேட்கலாம், நியாயம் கேட்கலாம். என்னப்பா என்ன பண்ண முடியும்? அடிப்பான், கொல்லுவான், போனால் போயிட்டு போகுது. என்ன அந்த உயிர் என்றைக்கோ ஒரு நாளைக்கு போக போகுது. 100 வயசாக வாழ போகிறோம், 100 வயசாக வாழ போகிறோம், எப்பயோ சாகிறோம். இப்போ அன்புமணி கையால் சாகிற மாதிரி இருக்கட்டும். அன்புமணி கையால், எங்கள் ஐயாவுடைய பெத்த மகன் அன்புமணியால் செத்த மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு கூட நினச்சேன். சரி வேண்டான்னு சொல்லிட்டு அமைதியாக என்னை விடலை, மாவட்ட செயலர்லாம் என்னை விடலை. நான் வந்துட்டோம். நான் என்னை பொறுத்தவரையில் என் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம், எதுவுமே பண்ணல. ஒரு வார்த்தை கூட அதிர்ந்து பேசலை, திட்டி பேசலை. எங்களை போய் கொல்லணுங்கிற நோக்கத்தோட அன்புமணி அந்த ரவுடி கூட்டத்தை அனுப்புறாருன்னா இது ரொம்ப வருத்ததாக இருக்குது. இவர் சொல்றாரு மேடைக்கு மேடை, நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன், நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன். இவர் ஆட்சிக்கு வந்தா கூட இருக்கிற ஒருத்தரா பார்த்து கொண்டு விடுவாரு. தமிழக மக்கள் இவை அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல. நான் என்ன சொல்றேன், மருத்துவர் ஐயா பாட்டாளி மகிழ்ச்சி எங்க ஐயா கிட்ட தான் இருக்குது. 6% வாக்காளர்கள், 5.87% வாக்காளர்கள் எங்க ஐயா கூட தான் இருக்கிறாங்க. இதை தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படிதான் இருக்கிறாங்க. காயமேடு 6 கார் உடைக்கப்பட்டிருக்கிறது. காயம் ஒரு 10 பேருக்கு மேல இருக்கும். இப்ப எத்தனை பேர் அட்மிட் ஆயிருக்கான்னு தெரியல, பார்க்க போறோம். போய் காவல்துறை மட்டும்தான் நம்புறோம் நாங்க. அங்கேயே சொன்னாங்க என் கூட இருந்தவங்கலாம் சாலை மறியல் பண்ணலாம், நீதி கேட்டு சாலை மறியல் பண்ணலாம். வேண்டாம்பா, அவங்க பண்ணின அராஜகத்தை நம்மளும் கையில் எடுக்கக்கூடாது. நம்ம ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்தல் செய்யப்பட்டிருக்க மக்கள். எப்படி இன்னொன்று எனக்கு என்னன்னா, அன்புமணி வச்சுக்கிட்டே அந்த பையன் 3 நாளுக்கு முன்னாடி நீ நடமாட முடியாது வெட்டுறாங்க உத்தரவுன்னு பேசுறான். அதுக்கு சிரிச்சுக்கிட்டு அதை ஆதரிக்கிறாரு. அப்படின்னா இதுல முதல் குற்றவாளி அன்புமணி தான். என் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதலுக்கு முதல் குற்றவாளி அன்புமணி. அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அவர் மீது வழக்கு பதிவு செய்யவிட்டால் மிக கடுமையாக போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். ஏங்க வீடியோ இருக்குது. ஜெயபிரகாஷ் ஒரு பையன், அந்த லிஸ்டுங்க, ஜெயபிரகாஷ் ஒரு பையன், சடையப்பன் ஒரு பையன், இன்னும் பையன் கத்தி எடுத்துட்டு வந்தவன் சடைப்பேன், சங்கரன் ஒரு பையன் கத்தி எடுத்துட்டு வந்தான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, காலையில சட்டமன்ற உறுப்பினர் அங்க அஞ்சலி செலுத்ததுக்கு வர்றதா முடிவு பண்ணியாச்சு. அவர் ஐயா போட்ட ஒன்றிய செயலாளர், இறந்து போனவரோட அப்பா சத்யராஜோட அப்பா, ஐயாவோட ஐயா போட்ட ஒன்றிய செயலோட அப்பா. அதுக்கு எம்எல்ஏ வர்றதா அங்க தகவல் வந்துருச்சு. இந்த பையன் இவங்க போய் இந்த ஜேபி பையன் என்ன பண்றான்னா, அங்க போய் அவர் இங்க வரக்கூடாது, வந்தா பிரச்சனை அவங்கிறத மிரட்டுறான். அதை மீறி எல்லாம் எங்க குடும்ப நண்பர் அவர் வருவாரு, எங்களுக்கு ஐயா தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன உடனே நாங்க இங்கிருந்து 20-25 கார்ல போனோம். எல்லா மாவட்ட செயலாளர்களும் போறோம். போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு நாங்க வரும்பொழுது, அஞ்சலி செலுத்த போகும்போது ஒருத்தர் சண்டை கேட்கிறான். அப்ப போலீஸ் நிறுத்தி அவனை தடுத்து கூட்டிட்டு போயிடுது. செலுத்திட்டு அஞ்சலி செலுத்திட்டு அமைதியான முறையில் அஞ்சலி செலுத்திட்டு வரும்போது திட்டமிட்டு ஆனா கட்டாயமா ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு பேஸ்புக்ல சொன்னேன், இந்த பையன் விளம்பர பிரியர், விளம்பரத்துக்காக எது வேணாலும் பண்ணாரு. இவங்க எல்லாருமே பல்வேறு விளப்புகள். அதாவது மெயினா யாருன்னா ஜேபி மாவட்ட செயலாளர், அவரோட கூட வணிக சங்கத்தின் செயலாளர் சங்கர், இந்த சடையப்பன் ஒரு ஒன்றிய செயலாளர், இவங்க எல்லாத்து மேலும் பல வழக்குகள் இருக்குது. இவங்க விளம்பரத்துக்காகவே ஏதாவது பண்ணா நமக்கு ஏதாவது பதவி கிடைக்கும் நினைச்சு பண்றாங்க. இந்த கட்சியில உழைப்பவர்களுக்கு இந்த மாதிரி பண்ணி இதெல்லாம் பண்ணி எல்லாம் போய் பண்ணனா ஐயா கூட இருந்து யாரும் போக மாட்டாங்க. எல்லாருமே ஐயாவோட தான் பயணிப்பாங்க. இந்த மிரட்டலுக்கு எல்லாம் யாரும் பயப்பட மாட்டாங்க. எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும். நாங்க அமைதியான முறையில போறோம். நம்ம அமைதியான முறையில அங்க போறோம். எங்களுடைய மாவட்ட செயலாளர் கதிராஜன் சொன்ன மாதிரி, கதிராஜன் சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் பல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். காவல்துறை நடவடிக்கை எடுக்கல. இப்ப நம்ம இல்லைங்க, பேஸ்புக் நடந்தாலும் நான் கொடுத்தது சைபர் கிரைம்ல கொடுத்துருக்கோம். இப்ப இன்னொன்னு எங்க மாவட்ட செயலர் ரத்தன் சொன்ன மாதிரி இதுக்கு காரணம் அன்புமணி.
இத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் காரணம் அன்புமணி. டீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பேசுற அன்புமணி தான் என் மீது கொலைவெறி தாக்குதல் செய்வதற்கு காரணம். அவர் தூண்டுதல் தான், அவர் சொல்லி தான் இந்த பசங்கள்லாம் செஞ்சாங்க. சார் காவல்துறைக்கு நான் நேற்று இரவே நான் எஸ்பி அலுவலகம் வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டேன். இந்த மாதிரி எங்க ஒன்றிய அப்பா இறந்துட்டாரு, காரியத்துக்கு போறேன் சார், நீ வாங்க காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொன்ன. அதையும் மீறி தான் அவங்க அடிக்கிறாங்க. ஆனா சார் இன்னொன்னு இதுங்க எதிர்த்தாக்குதல் பண்ண முடியாதனா இல்ல, பண்ணக்கூடாது. ஏன்னா நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், சட்டத்தை மதிக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம். 100% சட்டத்தை மதித்தாக வேண்டும். அதுக்காக தான் எந்த விதமான எதிர் சண்டையும் போடக்கூடாதுன்னு சத்தம் போட்டு எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றி கொண்டாங்க.